தன்னை விட அதிக வயசுள்ள ஹீரோக்களுக்கு அம்மாவா நடிச்ச நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா? கேட்கவே வேடிக்கையா இருக்கு. லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது நந்தா. டைரக்டர் பாலா இயக்கத்துல 2001ஆம் ஆண்டு நந்தா படம் வெளிவந்திருக்கு. இதுல சூர்யா, லைலா, சரவணன், ராஜஸ்ரீ, கருணாஸ் அப்படின்னு நிறைய பிரபலங்கள் ஒன்னு சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. சூர்யாவோட கெரியர்லயே ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா இருந்த படம் இது. இந்த படத்துல சூர்யாவோட அம்மாவா ராஜஸ்ரீ அப்படின்ற நடிகை நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமாவும் சூர்யாவோட நிறைய படத்துல ராஜஸ்ரீ சூர்யாக்கு அம்மாவா நடிச்சிருக்காங்க. ஆனா நந்தா படத்துல நடிக்கும் போது சூர்யாக்கு வயசு 26. ஆனா சூர்யாக்கு அம்மாவா நடிச்ச ராஜஸ்ரீக்கு வயசு 24. வெறும் 24 வயசு பொண்ணு ஒருத்தனுக்கு அம்மாவா நடிக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம். ஆனா பாலா நினைச்சா யார வேணாலும் எதுல வேணாலும் நடிக்க வைக்க முடியும் அப்படின்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். ராஜஸ்ரீ அந்த படத்துல சும்மா பட்டையை கிளப்பியிருப்பாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மைக்கேல் மதன காமராஜன், சங்கீதம் சீனிவாச ராவ் இயக்கத்துல 1990ஆம் ஆண்டு இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல கமல், கிரேசி மோகன், ஊர்வசி, ரூபினி, குஷ்பு, ஜெயபாரதி அப்படின்னு நிறைய பிரபலங்கள் ஒன்னு சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல கமலோட அம்மாவா ஜெயபாரதி நடிச்சிருப்பாங்க. இவங்க மலையாள இண்டஸ்ட்ரியில பயங்கர ஃபேமஸான நடிகை. அங்க நிறைய விருதுகளையும் வாங்கியிருக்காங்க. இந்த படத்துல கமலுக்கு அம்மாவா நடிக்கும் போது ஜெயபாரதிக்கு வயசு 36. இந்த படத்துல நடிக்கும் போது கமலுக்குமே 36 வயசு தான். எப்படிதான் ஒரே வயசுல இருக்கிறவங்களுக்கு அம்மாவா ஜெயபாரதி நடிக்க ஒத்துக்கிட்டாங்களோ தெரியல. ஆனா இந்த படத்துல இவங்க பாக்குறதுக்கு ஒரே வயசு மாதிரியே தெரிய மாட்டாங்க. உண்மையாவே ஜெயபாரதி கமலோட அம்மாவா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது படையப்பா. KS ரவிக்குமார் இயக்கத்துல 1999ஆம் ஆண்டு இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இதுல சிவாஜி கணேசன், ரஜினிகாந்த், ரம்யா கிருஷ்ணன், சௌந்தர்யா, லக்ஷ்மி இந்த மாதிரி நிறைய பிரபலங்கள் ஒன்னா நடிச்சிருப்பாங்க. படையப்பா படம்லாம் ஒரு தரமான படம். இது வரைக்கும் நான் எத்தனை வாட்டி பார்த்திருப்பேனே தெரியல. ஒரு வாட்டி கூட எனக்கு போர் அடிச்சதே கிடையாது. இதுல ரஜினியோட அம்மாவா நடிகை லக்ஷ்மி நடிச்சிருப்பாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே ஜோடி போட்டு நிறைய படத்துல நடிச்சிருக்காங்க. கூட ஜோடி போட்டு நடிச்ச நடிகருக்கு அம்மாவா நடிக்கிறதுக்கு எப்படிதான் லக்ஷ்மி ஒத்துக்கிட்டாங்களோ தெரியல. இந்த படத்துல ரஜினியோட அம்மாவா லக்ஷ்மி நடிக்கும் போது அவங்களுக்கு 47 வயசு. ஆனா ரஜினிக்கு 49 வயசு. ஏற்கனவே இவங்க ரெண்டு பேரும் ஜோடி போட்டு வேற நடிச்சிருக்காங்க. இதுல தன்னை விட 2 வயசு பெரிய பையன் வேற. இவங்களுக்கு லக்ஷ்மி அம்மாவா நடிச்சிருக்காங்க. வேடிக்கையா இருக்குல்ல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கத்தி. AR முருகதாஸ் இயக்கத்துல 2014ஆம் ஆண்டு கத்தி படம் வெளிவந்துச்சு. இதுல விஜய், சமந்தா, நிதின் முகேஷ், சதீஷ், ராமா அப்படின்னு நிறைய பிரபலங்கள் ஒன்னு சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல விஜய் கதிர் மற்றும் ஜீவானந்தம் அப்படின்னு 2 கேரக்டர் பண்ணிருப்பாரு. இதுல ஜீவாவோட அம்மாவா ரமா அப்படின்ற நடிகை வந்திருப்பாங்க. இந்த படத்துல நடிக்கும் போது விஜய்க்கும் அவங்க அம்மாவா நடிச்ச ரமாவுக்கும் ஒரே வயசு தான். ஆனா பாக்குறதுக்கு அப்படியே இருந்துச்சு. உண்மையாவே விஜயோட அம்மா கேரக்டருக்கு அவங்க பக்காவா பொருந்திருப்பாங்க. இதை தள்ளி அவங்க நிறைய படங்கள்ல நிறைய கேரக்டர் பண்ணிருக்காங்க. பட் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே வயசு அப்படின்றத நம்ப முடியல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சேதுபதி IPS. P வாசு இயக்கத்துல 1994ஆம் ஆண்டு இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இதுல விஜயகாந்த், மீனா, MN நம்பியார், ஸ்ரீவித்யா அப்படின்னு நிறைய பிரபலங்கள் ஒன்னா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல விஜயகாந்துக்கு அம்மாவா ஸ்ரீவித்யா நடிச்சிருப்பாங்க. அதை ஏத்துக்கவே முடியல. ஏன் அப்படின்னா ஸ்ரீவித்யாக்கு அப்ப வயசு 41. ஆனா நம்ம கேப்டனுக்கு 42 வயசு. இருந்தாலும் ஸ்ரீவித்யா கேப்டனோட அம்மாவா இதுல பக்காவா பொருந்திருப்பாங்க. இந்த படத்துல சில சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உண்மையாவே ஸ்ரீவித்யாவோட குழந்தை மாதிரி நம்ம கேப்டன் தெரிவாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ரன். லிங்குசாமி இயக்கத்துல 2002ஆம் ஆண்டு இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. மாதவனோட கெரியர்லயே ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் இது. இந்த படத்துல மாதவன், மீரா ஜாஸ்மின், விவேக், ரகுவரன், ஜானகி சபேஷ் அப்படின்னு நிறைய பிரபலங்கள் ஒன்னா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல நடிக்கும் போது மாதவனுக்கு 30 வயசு. அதே மாதிரி அவங்க அம்மா கேரக்டர்ல நடிச்ச ஜானகி வயசு 28. ஆனா இந்த படத்துல அது எந்த இடத்துலயுமே தெரியாது. இந்த படத்துல ஜானகியோட வயசு ஏதோ 50+ மாதிரியும் மாதவன் ஏதோ 20+ மாதிரியும் தெரிவாரு. எந்த ஒரு குறையுமே இல்லாத அளவுக்கு இதுல நடிச்சு கொடுத்திருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.